இந்த 150 செக்மெண்ட் இந்த வண்டி எல்லாரும் விடல. 200 செக்மெண்ட், 250 செக்மெண்ட், 300 400 செக்மெண்ட். ஸோ இந்த வண்டி போனாலே பயிருவாங்க. ட்ராக்ஷன் கண்ட்ரோல் இருக்கு, குவிக் ஷிஃப்டர் இருக்கு. குவிக் ஷிஃப்டர் அப் பண்ணிக்கலாம். ரொம்ப ஸ்போர்ட்டியா இருக்குங்க. ட்ராக்ல ஓட்டுறதுக்கு காரணி பண்றது எல்லாம் வேற மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ குவிக் ஷிஃப்டரா யூஸ் பண்றேன். வண்டி வேற மாதிரிங்க. ஹே கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு TN75 மோட்டோலாக். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பைக்கில் பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒன் ஆஃப் தி லெஜெண்டரி ட்ராக் பைக் பற்றி கைஸ் பார்க்க போகிறோம். ABR சொல்லலாம். நான் சொல்லதுலேயே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது R15 V4M பற்றி கைஸ் பார்க்க போகிறோம். ஃபுல்லி டீட்டெயில் ரிவ்யூ நம்ம சேனலில் இருக்குது. நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வண்டியை ப்ரெசென்ட் பண்ண ஐஸ்வர்யா மோட்டார்ஸுக்கு ரொம்ப தேங்க்ஸுங்க. உங்களோட லொக்கேஷன் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கன்னியாகுமரி குளுத்துறையில் தான் கைஸ் இருக்குது. இவங்களோட பிரான்ச் பார்த்தீங்கன்னா கருங்கல் புதுக்கடையில் இருக்குது. யாருக்காச்சும் டெஸ்ட் ட்ரைவோ வண்டி எடுக்கணும்னு சொல்லிட்டு என்கொயரிஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இவங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள் கைஸ். இதோட ஃப்ரண்ட் லைட்டை பார்த்தீங்களா, வேறு மாதிரி இருக்குது. ஸோ நம்மகிட்ட இருக்க என்ன கலர் பார்த்தீங்கன்னா, இந்த கார்பன் ஃபைபர் டிப்பிங் பண்ண கலர் தான் இருக்குது. ஸோ ரொம்ப ஸ்டைலிஷான லுக்காக இருக்குங்க. ஸோ இந்த கிரே, அந்த பிளாக்கு, அதே மாதிரி இந்த ப்ளூ, இந்த மிக்சிங் வேறு மாதிரி இருக்குன்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த கோல்டு கலர் UST ஃபோக்ஸு, இந்த ஃபோக்ஸும் வேறு மாதிரி இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இந்த வண்டியை பற்றி சொல்லணும்னா, இந்த 150 செக்மெண்ட்டை இந்த வண்டி எல்லாரும் விடல. 200 செக்மெண்ட், 250 செக்மெண்ட், 300 400 செக்மெண்ட். ஸோ இந்த வண்டி போனாலே பயிருவாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 400cc வண்டி கொண்டு போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கேன். இப்போ இந்த வண்டியை ட்ராக் ரைஸ் பண்ணணும் அப்படின்னு யோசிச்சா, நான் 400cc ஓட்டினாலே எனக்கே ஒரு சின்ன தயக்கம் இருக்கேன். என்னன்னு டாப் அடிக்கிறது வேற மாதிரி. வண்டி ஈஸியாக நம்ம ட்ராக் ரைஸில் இந்த வண்டியை வச்சு நம்ம இன்னொரு ஆப்டனன்ட் ஹை வேரியண்ட் பைக்கில் ஈஸியாக நம்ம பீட் பண்ணிடலாம். இதோட சீட் ஹைட் பார்த்தீங்கன்னா 815 சீட் ஹைட் கொடுத்துருக்காங்க. ஸோ எனக்கு கீழே ஈஸியாக கால் எத்துது. ஸோ ஷார்ட் ரைடருக்கும் ஓகேயா இருக்கும். ஸோ கைஸ், இன்னைக்கு இந்த வண்டி தான் கைஸ் ஓட்ட போகிறோம். ஆன் பண்ணி பார்த்தா தெரியும், இதில் யமஹான்னு சொல்லிட்டு காமிக்குது கைஸ். இந்த TFT டிஸ்பிளே ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இதில் ஒயிட்டில் ஒரு லேட் கொடுத்துருக்காங்க. டே டைம் பார்க்குறதுக்கு ரொம்ப அக்ரெசிவாக இருக்குது. இதில் 2 ரைட் மோட்ஸ் கொடுத்துருக்காங்க கைஸ். சரியா, இது ட்ராக் மோடு, அதே இது பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட் மோடு. ஸோ 2 ரைட் மோட் கொடுத்துருக்காங்க. ஸ்டார்ட் பண்ணுவோம் கைஸ். ஸோ ரொம்ப நாய்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுதுங்க. வண்டியே சவுண்டே கேட்கல. இங்கே பார்த்தீங்க, இந்த RPMல லைட்டு காமிக்கிறதும் ரொம்ப ஸ்டைலாக இருக்குது. ஸோ இதில் ஆல்ரெடி இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ட்ராக்ஷன் கண்ட்ரோல் இருக்குது, குவிக் ஷிஃப்டர் இருக்குது. குவிக் ஷிஃப்டர் அப் பண்ணிக்கலாம், அதை டவுன் பண்ண முடியாது. ஓகேவா, போயிட்டு இருக்கும்போது ஒரு 80-100 எல்லாம் கிளச்சு பிடிக்காமல நீங்கள் கியர் போட்டுக்கலாம். அதே கிளச்சை பிடிக்காமல் டவுன் பண்ண முடியாது, கிளச்சை பிடிச்சி தான் டவுன் பண்ணணும். அதே மாதிரி சேஃப்டி ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா, இதில் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் யூஸ் பண்ணியிருக்காங்க. வண்டி நீங்கள் சடனாக ஃபஸ்ட் இயர் போட்டுட்டு வண்டி முறுக்கிறப்போ பேக் டயர் ஸ்பின் ஆகாது. ஸ்லீப்பர் கிளச் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்லீப்பர் கிளச் எதுக்குன்னு உங்களுக்கே தெரியும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் போயிட்டு இருக்கிறப்போ வண்டிக்கு பிரேக் பிடிக்காமல் கியரை டவுன் பண்ணி நீங்கள் வண்டியை ஸ்லோ பண்ணிக்கலாம். சரி, ஓகே. ஸோ கைஸ், ரொம்ப ஸ்போர்ட்டியாக இருக்குங்க. ட்ராக்ல ஓட்டுறதுக்கு காரணி பண்ணுறது எல்லாம் வேறு மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். வாவ், வண்டி சவுண்டு பயங்கரமா இருக்குங்க. என்னன்னா, வண்டி நிற்கும்போ ரொம்ப ஸ்மூத் சவுண்டா இருக்கா. வண்டி ஒரு RPM ஒரு 6000-7000 ஏறுறப்போ வண்டியோட சவுண்டு வேற மாதிரி இருக்கு. உண்மையே சொல்லலாம், ஏன்னா பர்சனலாக இந்த வண்டியோட சவுண்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ என்னன்னா, ஸ்லோவாக போகிறப்போ ஒரு பூனைக்குட்டி மாதிரி இருந்துட்டு வண்டி ரைஸ் பண்ணி ஏறுறப்போ ஒரு புலிக்குட்டி மாதிரி மாறுற மாதிரி ஒரு ஃபீலுங்க, வேற மாதிரி இருக்கு. ஸோ அதே மாதிரி இங்கே குவிக் ஷிஃப்டர் ட்ரை பண்ணி பார்ப்போமா. ஸோ போயிட்டு இருக்கேன், பார்த்தீங்களா, வண்டி விற்கவே இல்லை. வண்டி ஒரு மிஸ்ஸிங்கோ அந்த மாதிரி எதுவுமே ஆகாமல் ஈஸியாக ஷிஃப்ட் ஆகுது. பார்த்தீங்களா, பார்த்தீங்கன்னா தெரியும். ஆனால் டவுன் பண்ண முடியாது, டவுன் பண்ணால் ரொம்ப டைட்டாக இருக்குது. சின்னதாக வைப்ரேஷன் காலில் அடிக்குது, ரொம்ப அதிகமானலாம் சொல்ல முடியாது, சின்ன ஒரு வைப்ரேஷன் இருக்குது. வண்டி இருந்து ஓட்டுறப்போ ஒரு சின்ன ஒரு 150cc வெஹிக்கிள் ஓட்டுற மாதிரி ஃபீல் ஆகலைங்க. ஸ்பீடாமீட்டர் கன்சோலோட ஓட்டுறப்போ வேறு மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்குது. ஸோ இதோட இப்போ இதில் பார்த்தீங்கன்னா M வேரியண்ட்டில் 3 கலர் இருக்குது, V4 வேரியண்ட்டில் 5 கலர் இருக்குங்க. ஸோ கலருக்கு வைஸ் இந்த வண்டியோட ப்ரைஸ் டிஃபர் ஆகும். இந்த வெஹிக்கிள் இப்போ நான் ஓட்டிகிட்டு இருக்க வெஹிக்கிளோட ஆன்ரோட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரியில் 2,57,000 கிட்ட வருது. இதோட மெயினான ஹைலைட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த வண்டியில் 50+ மைலேஜ் கிடைக்குங்க. நம்ம ஓட்டுறது பொறுத்து மாறும். ஸோ கம்பெனி ப்ரெசென்ட் பண்ணுறது 45 தான் சொல்கிறாங்க. பட் ஆனால் இந்த வண்டி கண்டிப்பாக 50 எதிர்பார்க்கலாம். அதேமாதிரி இந்த வண்டியோட ரோட் ப்ரெசன்ஸ் தாங்க பங்கம் வேற மாதிரிங்க. இதோட இன்ஜின் ஸ்பெக்கை பார்த்தீங்கன்னா 155cc இன்ஜின் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஹார்ஸ் பவர் பார்த்தீங்கன்னா 18.4 BH பவர் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி டார்க் பார்த்தீங்கன்னா 14.2
Nm ட்ராக் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஹேண்ட் சவுண்டு ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குன்னு சொல்லலாம். இதில் V3ல பார்த்தா தெரியும் ஹேண்ட் சவுண்டு ரொம்ப சவுண்டாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ கைஸ் நம்ம இழுத்து பார்ப்போமா? ஸோ ஓட்டுறது பயங்கரமாக இருக்குது. கைஸ் நான் கிக் ஷிஃப்டராக யூஸ் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ரொம்ப அழகாக ஸ்மூத்தாக ஷிஃப்ட் ஆகுதுன்னு சொல்லலாம். மற்றபடி வண்டி நல்லா ஸ்மூத்தாக ஏறுதுங்க. நம்ம திருக்க வண்டி ஏறுற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. 6500 RPMக்கு அப்புறம் VVA டெக்னாலஜி யூஸ் ஆகும். ஸோ அப்போ வண்டி இன்னும் ரொம்ப பவர் ப்ரொடியூஸ் பண்ணும் கைஸ். ஸோ இப்போ பார்த்தாலே தெரியும் பாருங்க. ஸோ குவிக் ஷிஃப்டராக யூஸ் பண்ணுறேன். வண்டி வேற மாதிரிங்க. இப்போ ஸ்லீப்பர் கிளச்சை வச்சு தான் இப்போ டவுன் பண்ணி வண்டி நான் ஸ்லோ பண்ணேங்க. வண்டி ஈஸியாக ஸ்லோ ஆகுது. அது மாதிரி பிரேக்கிங்கும் நல்லா இருக்குன்னு சொல்லலாம். இதில் டியூல் சேனல் ABS பிரேக் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லலாம் guys. வண்டி ஹையர் RPMலையும் வண்டி சவுண்டு வேறு மாதிரி இருக்குங்க. நிறைய பேருக்கு இந்த வெஹிக்கிளோட சவுண்ட் ரொம்ப கம்மியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. பட் எனக்கு வண்டி ஒரு லிமிட்டட் RPMக்கு மேலே இந்த வண்டியோட சவுண்டு வேறு மாதிரி இருக்குன்னு சொல்லலாம். அதே மாதிரி டேனிங் ரேடியஸ் ரொம்ப கம்மிங்க. ஸோ ஈஸியாக வளைச்சிடலாம். நீங்கள் வண்டி வளையல்னா கூட வண்டி ஈஸியாக நம்ம சரிச்சு எடுத்துக்கலாம் இந்த வண்டியை. இந்த வண்டி டேனிங்கில் வேறு மாதிரிங்க. இந்த வண்டியை கொண்டு ஹார்னரிங் பண்ணுறதுப்பெல்லாம் வேறு மாதிரி இருக்கும். இந்த வண்டி 150cc கிங்னு சொல்லலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ டூரிங் போகிறதுக்கு 300cc 400cc 500cc 600cc தான் வாங்கணும்னு அவசியமே இல்லை. இந்த 150cc வாங்கிட்டு நீங்கள் லடாக் என்னங்க வேறு உலகத்துக்கே நீங்கள் போய்ட்டுடலாம். இன்டர்நேஷ்னல் ட்ரிப் எல்லாம் இந்த வெஹிக்கிள் வச்சு ஈஸியாக அடிச்சுக்கலாம். வண்டியோட மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டும் நார்மல் வெஹிக்கிளோட இந்த வண்டி ரொம்ப கம்மின்னு தான் சொல்லலாம். ஆமாம், இவ்வளோ தூரம் ஓட்டுனுங்க. இந்த ஜாயிண்ட் ஒரு சின்ன ஒரு பெயின் இருக்குது. அப்புறம் இந்த கிரிப்ஸை பிடிக்கிறப்போ இந்த கை விடத்துலேயும் பெயின் இருக்குது. கொஞ்சம் சோத்து இருக்குது பார்த்தீங்களா? ஓரளவுக்கு பெயின் நம்மக்கிட்ட இருக்குங்க. வண்டியோட வீல் சைஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்டில் 100 செக்ஷன் டயரும் பேக்கில் 140 செக்ஷன் டயரும் கொடுத்துருக்காங்க. 17 inches வீல் கொடுத்துருக்காங்க guys. இதோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா 157 mm தான் guys கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப வெயிட் ஏற்றினா மட்டும் ஓரளவுக்கு தட்டுறதுக்கு ஸ்பீட் பிரேக்கர்லாம் தட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் மற்றபடி நீங்கள் சிங்கிளாக போனீங்கன்னா தட்டுறதுக்கு வாய்ப்பு கம்மிங்க. அதே இது ரொம்ப ஹைட்டான பர்சன் இந்த வண்டியை ஓட்டுறப்போ முதுகு வலி எடுக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஓரளவு மீடியமான பர்சன் ஓட்டுனீங்கன்னா இந்த வண்டியில் முதுவலி பெருசாக கிடையாதுங்க. நீங்கள் ரைடு போகிறப்போ பில்லியன் சீட்டு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா டவுட்டு தான். நீங்கள் அதே இது சிங்கிள் பார்க் போட்டிங்கன்னா பேக் சீட்டும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகுங்க. சத்தியமாக சொல்கிறேன். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சிங்கிள் பார்க் போட்டுட்டு பில்லியனை ஏற்றிட்டு ஓட்டி பாருங்கள். ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ கைஸ் ஓரளவுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சுக்குன்னு நினைக்கிறேன். ஸோ வண்டி ஓட்டுறதுக்கு பயங்கரமாக இருக்குது. ஸோ ஒரு 150cc கேட்டகரி வண்டி ஓட்டுற மாதிரியே ஃபீல் ஆகல. அந்த மாதிரி பவரும் ப்ரொடியூஸ் பண்ணுது. அதே மாதிரி இருந்து ஓட்டுறப்போ ரொம்ப ஸ்போர்ட்டியாக இருக்கா, ட்ராக்கில் ஓட்டுற மாதிரியே ஃபீல் ஆகுதுங்க. அதே இது நீங்கள் V4க்கும் V4Mக்கும் ஸ்பெக்ஸ் வைஸ் டிஃபர் ஆகும். அதே மாதிரி ப்ரைஸ் வைஸும் ரொம்ப டிஃபர் ஆகும் கைஸ். அந்த இதோட ப்ரைஸ் லிஸ்ட் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இவங்களோட கான்டாக்ட் டீட்டெயிலும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். யாருக்காச்சும் வண்டி எடுக்கிற ஐடியாஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இவங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள் கைஸ். ஸோ நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம் கைஸ். டாடா பாய்.